நம்ம உடலில் தோன்றக்கூடிய கட்டிகள், எல்லா வகையான கட்டிகளும் நம்ம பயப்படும். நம்ம உடல்ல நார்மலா சில லம்ப்ஸ் ஏற்படுறதுக்கோ சிஸ்ட் ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது பினைன் ஆர் மெலிக்னட் எந்த டைப் அப்படின்றது நம்ம இந்த மாதிரி நிலைகளில் இந்த கட்டிகளை சரி செய்வதற்கு என்ன பண்ணலாம், எந்த வகையான உணவு முறைகள் எடுத்துக்கலாம், இதற்கு பெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு மருந்து வகை என்ன அப்படின்றது டெய்லி காலையில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு குடிக்கலாம். ஸோ இப்படி குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் தோன்றக்கூடிய கட்டிகள், எல்லா வகையான கட்டிகளும் நம்ம பயப்படணுமா? சிலர் ஏன்னா நிறைய லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயம், பிரெஸ்ட்டில் சின்னதாக லம்ஸ் வருது, உடனே நான் பயந்து போயிட்டேன், மேமோகிராம் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம உடலில் நார்மலாக சில லம்ப்ஸ் ஏற்படுறதுக்கோ சிஸ்ட் ஃபைப்ராய்டு இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பினைன் ஆர் மெலிக்னட் எந்த டைப் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகள் அனைத்திற்குமே எந்த வகையான சிகிச்சை முறைகள் எடுக்கலாம்? நம்ம உடலில் இந்த மாதிரி கட்டிகள், இப்போது சம்மர் டைம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெயில் காலங்களில் நமக்கு சின்ன சின்ன கட்டிகள் நம்ம உடலில் ஏற்படுது அப்படின்னா உடல் உஷ்ணத்தினால நிறைய வரக்கூடியது. நம்ம ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருந்தால் நமக்கு கட்டிகளாக அது மாறும். அதே மாதிரி உடல் சூடு, உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் நமக்கு கட்டிகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் வரக்கூடிய கொழுப்பு கட்டி, லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி நம்ம உடலில் அதிகமாக வருது. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் இந்த கட்டிகளை சரி செய்வதற்கு என்ன பண்ணலாம், எந்த வகையான உணவு முறைகள் எடுத்துக்கலாம், இதற்கு பெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு மருந்து வகை என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம எந்த மாதிரி சிகிச்சை முறைகள், அதாவது பிரெஸ்ட்டில் கட்டிகள் லம்ஸ் இருந்தால் உடனே பயப்பட வேண்டாம், அதற்கு எந்த மாதிரியான கட்டி இது அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். பொதுவாகவே நம்ம உடலில் கட்டிகள் இருக்கும் பட்சத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகள் எப்படி இருக்குன்னா, ஸ்பைசஸ் கொஞ்சம் உணவில் நிறைய சேர்த்துக்கணும். நம்ம வாசனைக்காக சேர்க்கக்கூடிய சில மூலிகைகள் நம்ம உணவில் சேர்க்கிறோம் இல்லைங்களா, மசாலா மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் நம்ம என்ன பண்ணால் கட்டிகளை அகற்றக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்குது. ஸோ இப்போ லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு கட்டிகள் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கரைக்கலாம். ஒரு சிலருக்கு சின்னதாக கொழுப்பு கட்டி வந்துச்சுங்க, இது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு இடத்துல வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா முகத்தில் நிறைய பெரிய பெரிய கட்டிகள் உருவாகும், ஆக்னி வெல்காரிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கட்டியும் நம்ம உடலில் நிறைய ஏற்படுது. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்கிறதுக்கு கட்டிகள் உடலில் வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ பொதுவாக நம்ம உடலில் வரக்கூடிய கட்டிகளை சரி செய்கிறதுக்கு முக்கியமாக இந்த உணவு முறைகளில் சில ஜூஸ் வகைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதற்காக இந்த நீர் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தை நம்ம எடுக்கிறோன்னா இது ஈஸியாக நமக்கு அப்சார்ப்ஷன் அப்படின்றது நடக்கும். நம்ம உடலில் அப்சார்ப்ஷன் நடந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த கட்டிகள், நம்ம உடலில் கட்டிகள் இருந்தாலும் இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்கும், யுட்ரஸில் ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்குது, இல்லை பாலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கால் பிளாடரில் பாலிப்ஸ் வரலாம், நம்ம உடலில் எங்கே வேணாலும் பாலிப்ஸ் வரலாம். அதே மாதிரி தைராய்டு கிளாண்டில் இன்றைய காலகட்டத்தில் தைராய்டு கிளாண்டில் பாலிப்ஸ் இருக்கிறது தான் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். நோடியூல்ஸ் ஃபார்ம் இருக்குது, சின்ன சின்னதாக உருண்டையாக தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருக்குது. ஒன்று ரைட் லோப் இல்லைன்னா லெஃப்ட் லோப், ரைட் ஆர் லெஃப்ட், ஏதாவது ஒரு சைடில் நமக்கு தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கு மார்பக பகுதிகளும் சின்ன சின்னதாக லம்ஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் எல்லாத்தையும் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம், உணவு முறைகள் அப்படின்னு சொல்கிறதும் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட் என்ன பண்ணுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைச்சி வெளியேற்றி கொண்டு வரும். ஸோ அப்போது
ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியதும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். இதற்கு வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். இதற்கு எந்த வகையான காய்கறிகளை, நம்ம நாட்டு காய்கறிகளே போதும். கத்திரிக்காய் ரொம்ப சிறந்தது, கொத்தவரங்காய், சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முருங்கை பிஞ்சாக இருக்கக்கூடிய முருங்கைக்காயை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சமைத்து அப்படியே சாப்பிடணும். தோலோடையே சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய ரிச் ஃபைபர் என்னென்னா கட்டிகளை கரைத்து வெளியில் கொண்டு வரும். இதற்கு முக்கியமாக சில மூலிகைகள் சேர்ந்த மருந்தை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். என்னென்ன மூலிகைகள் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக வேப்ப மரப்பட்டை இதில் சேருது. வேம்பு அப்படின்னு சொன்னாவே நம்ம உடலில் பல நோய்களை, அதாவது உஷ்ணம் அதிகமாக இருந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ இதில் வந்து வேம்பு மரப்பட்டை நம்ம சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மஞ்சள் கிழங்காக, அதாவது கிழங்கு வந்து நல்லா உலர்த்தி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நாவல் மரப்பட்டை அதிகமான தோற்பு சுவை இருக்கக்கூடியது, கட்டிகளை வந்து கரைத்து வெளியேற்றக்கூடியது நாவல் மரப்பட்டை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதனோட பார்த்தோம்னா கொடிவேலி வேர் நமக்கு தேவைப்படும், பூனைக்காளி விதைகள் இதுவும் நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இண்டுன்னு சொல்கிற மூலிகை பார்த்தோம்னா மிக சிறந்தது, புற்றுநோயை கூட விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இண்டு வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மூலிகைகள், இதனோட சீந்திலும் பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ சீந்தில் நமக்கு தேவை. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, பவுடர் ஃபார்மில் நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தினமும் இதை வந்து தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். முக்கியமாக லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி இருக்கிறவங்களுக்கு காலை இரவு 2 வேளையும் இந்த மருந்தை தேனோடு கலந்து சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கரைந்து வெளியேற ஆரம்பிக்குது. இதே மாதிரி உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் அதிகமான எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவு. ஸோ எண்ணெய் சத்து அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதற்கு அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்தோம்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள், எண்ணெய் மற்றும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும். நம்ம பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு தவறு என்னென்னா, ஒரு வேளை சமைத்த உணவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், திரும்ப ஹீட் பண்ணுறோம், சாப்பிட்றோம், திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடிய உணவுகளால் தான் உடலில் கழிவுகள் நிறைய சேர்ந்து கட்டிகள் உருவாகுது. இந்த கட்டிகள் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஏற்ற மாதிரியான மருந்துகள் இருக்குது. பொதுவான ஒரு உணவு முறை சொல்கிறேன். தினமும் காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். இதற்கு வந்து நமக்கு கொள்ளு தேவைப்படுது. ஸோ கொள்ளு நம்ம வந்து எடுத்துக்கும் போது என்னென்னா, கொள்ளு வந்து லேசாக வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ தேவையான அளவு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கொள்ளு இருக்குன்னா இதில் வேறு என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 10 கிராம் அளவுக்கு, 1/2 கிலோ அளவு கொள்ளு இருக்குன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு சுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இதனோட ஒரு 100 கிராம் அளவுக்கு சீரகம், 100 கிராம் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வறுத்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு தண்ணீர், கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு இதை கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதை டெய்லி காலையில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு குடிக்கலாம். ஸோ இப்படி குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ உடலில் எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான மருந்துகளும் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உடலில் ஏற்படக்கூடிய கட்டிகள், ஸோ இது தொடர்பான உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.